குருவே சரணம். நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நாள் இனிய நாள். எல்லாம் வல்ல ஆண்டவனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் அனைவருக்கும். இன்னைக்கு என்னோட நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. ஏஎல்பி, ஏஆர்பி 2க்கும் என்ன தொடர்பு? எப்படி பார்க்கறது? அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அத பார்ப்போம். ஏஎல்பி அப்படிங்கிறது லக்கணத்தில் இருந்து வளரக்கூடியது. சரிங்களா? அதாவது ஜென்ம லக்கணம், பிறப்பு லக்கணம், ஜென்ம லக்கணம். அதிலிருந்து படிப்பின் அடிப்படையில் மூலியமாக வளர்ந்து வரக்கூடியது. ஏஆர்பி அப்படிங்கிறது ஜென்ம ராசி. சந்திரன் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும் இல்லையா? அந்த நட்சத்திரத்திலிருந்து தசா புத்தியின் அடிப்படையிலாக மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அது ஏஆர்பி அப்படிங்கிற விஷயம். இந்த 2க்கும் தொடர்பு என்ன? எப்படி தொடர்புபடுத்துவது? அப்படிங்கிறத ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. இப்ப பட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பட்டம் விட்டுருப்போம்மா பார்த்துருக்கீங்களா? இப்போ சந்திரமுகி படத்தில் கூட ரஜினி சார் பட்டம் விடுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் பறக்குங்கிற ஒரு விஷயம் பார்த்துருப்போம். சின்ன பிள்ளைய நம்ம விளையாண்டுருப்போம். சரிங்களா? அந்த பட்டத்தை அதை நினைவு கொண்டு வாங்க. இந்த லக்கணத்திலிருந்து வருவது இந்த நூல் போல வச்சுக்கோங்க. ராசியில் இருந்து வருவது அந்த பட்டம் போல மனசில் வச்சுக்கோங்க. இப்போ மொட்டை மாடியில் இருந்துக்கிட்டு ஒரு சதுர ஒரு பிளாட்டில் உட்காந்து நின்றுக்கிட்டு மேலே நம்ம மொட்டை மாடியில் பட்டம் விட்டுருப்போம். அந்த ராசியிலிருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் மனசு. அந்த மனசு பார்த்தீங்கன்னா பட்டத்தை போன்றது. எல்லா பக்கமும் காத்தடிக்க பக்கமாக போய்கிட்டே இருக்கும். ஆனால் லக்கணம் அப்படிங்கிறது நிலையானது. அந்த கட்டத்துக்குள்ளேயே அடங்கி நிற்கும். சரிங்களா? இந்த நூல் அப்படிங்கிற ஒரு விஷயம், பட்டங்கிற ஒரு விஷயம் 2மே இணைந்து செயல்படுத்துவது தான் இந்த ஏஎல்பி, ஏஆர்பி அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ இந்த மனசு அப்படிங்கிறது காற்றடிக்கிற திசையெல்லாம் போகும். அது மரத்தில் ஏதாவது சிக்கி அந்த மாதிரி சிரமப்படுறதுக்கு உண்டான வழிமுறைகள் இருக்குது. ஆனால் லக்கணம் அப்படிங்கிறது நிலையாக ஒரே இடத்துல இருந்து இயங்கக்கூடியது. ராசி அப்படிங்கிறது காற்று அடிக்கிற திசையெல்லாம் பயணம் பண்ணக்கூடியது. சரிங்களா? அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. கன்னியில் செவ்வாய் கடலும் வத்தும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். இதுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு. இப்போ கன்னியில் ஒரு ஜாதகத்தில் ஆண் ஜாதகத்தில் பெண் ஜாதகத்தில் அப்படின்னு எடுத்துக்கோங்க. எந்த ஜாதகத்தில் எடுத்துக்கோங்க. கன்னியில் செவ்வாய் அப்படின்னா வீரியத்தை குறிக்கக்கூடியது. ஒரு பெண் ஜாதகத்தில் கணவர் அப்படின்னு குறிக்கும், அல்லது கணவருடைய வீரியம் குறிக்கும். அந்த பெண் ஜாதகத்துடைய அந்த அவருடைய வீரியத்தை குறிக்கும். ஆண் ஜாதகத்தில் வீரியத்தை குறிக்கும். எந்த வகையில் பார்த்தாலும் வீரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளிப்படும். அந்த செவ்வாயானது கன்னியில் உட்காரும்போது கன்னியில் 9 பாதத்தில் உட்காரணும். சரிங்களா? அந்த முதல் பாதம் அப்படிங்கிறது உத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், 3 பாதங்கள். அதுக்கடுத்து அஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்கள். சித்திரை 1, 2 மொத்தம் 9 பாதத்தில் தான் அந்த செவ்வாய் உட்கார முடியும். அப்போ இந்த 3 பாதங்களில் முன்னால் இருக்கக்கூடிய உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் உட்காரும்போது அதோட அதிபதி சூரிய பகவான் வருவார். அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றுப்பார். அப்போ அந்த 12 அப்படிங்கிறது விரயம், செவ்வாய் அப்படிங்கிறது வீரியம். அந்த வீரியம் என்பது விரயமாகக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா? அதுக்கு பிறகு அஸ்த நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4 பாதங்களில் உட்காரும்போது அந்த சந்திரன் 11ஆம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றுப்பார். 11 அப்படிங்கிறது அதீதமான மகிழ்ச்சி, 2ஆம் தரம் அப்படிங்கிற விஷயத்தையும் குறிக்கும். அப்போ அதீதமான மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் போது இந்த செவ்வாய்ங்கிறது வீரியத்தை அதீதமான மகிழ்ச்சிக்காக வெளிப்படுத்தும் போது அந்த வீரியங்கிறது விரயமாகும். சரிங்களா? செலவாகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சித்திரை 1, 2 பாதத்தில் உட்காரும்போது அந்த சித்திரை நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய். செவ்வாய் 3க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்றுப்பார். அந்த 3 அப்படிங்கிறது முயற்சி, 8 அப்படிங்கிறது மறைமுகமான அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ இந்த மறைமுகமான விஷயங்களில் செயல்படும் போது அங்கேயும் வீரியம் பாதிக்கப்படுகிறது. அப்போ கன்னியில் செவ்வாய் இருக்கும்போது கடலும் வத்தும் என்பார்கள். அந்த வீரியத்தை குறிப்பிட்டே சொல்லியிருப்பார்கள். ஆனால் லக்கணங்கள் மாறுபடும் போது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சாதகத்திலும் ஒவ்வொரு விஷயங்களும் மாறுபடும் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஜாதகத்துக்கு எந்தெந்த லக்கணத்துக்கு என்ன செயல்படுகிறது என்று அதன் மூலியமாக அதன் அடிப்படையில் நாம் தீர்மானம் செய்ய வேண்டும். இந்த மாதிரி எளிமையான விஷயங்களை எங்களுடைய குருநாதர் அற்புதமாக எங்களுக்கு கற்பித்து கொடுத்திருக்கின்றார். அவர்களின் ஆசீர்வாதம் எங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். எல்லாம் வல்ல ஆண்டவனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும். நீங்கள் அடிப்படை ஜோதிடம் நடக்கின்றது. அதில் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படிங்கிற அடிப்படையில் வாங்க, நீங்களும் ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை
பாதையில் நீங்களே பயணம் செய்யலாம். நன்றி, மகிழ்ச்சி.